அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப குழம்பி போயிருக்கார். முருகர் மாநாடுன்னு ஒன்று நடத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர்களாக அழைச்சி இந்த கூப்பிட்டு வச்சு மூக்கறுத்த கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிராமங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி பிஜேபியினுடைய சார்பு அமைப்பாக இருக்கக்கூடிய இந்து முன்னணி ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி விட்டு அனுப்பிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப குழம்பி போய் உட்காந்துருக்காரு. ஏன்டா தேவையில்லாமல் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் தேவை தானே, ஊழ்வினை யாரை விட்டுது? யாரையும் விடாது. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் நஞ்சமாக செஞ்சு வச்சுருக்காரு. இப்போ அவரை விடுறதுக்கு இப்போ முருகருக்கு ஒரு மாநாடு நடத்துகிறீங்க, ஓகே. மாநாடு நடத்தினா அந்த மாநாட்டில் யாரெல்லாம் கலந்துக்கணும்? இது ஒரு ஆன்மீக மாநாடு தானே. இந்த ஆன்மீக மாநாட்டில் யார் கலந்துக்கணும்னா ஆன்மீகவாதி தான் கலந்துக்கிறோம். ஒரு பட்டிமன்றம் வச்சுருக்காங்க அப்படின்னா பேச்சாளர்கள் கலந்துக்கலாம். ஒரு இது மியூசிக் சம்மந்தமாக எது வச்சுருந்தாங்கன்னா அந்த மியூசிக்கை கற்றவங்க கொண்டு போய் கலந்துக்கலாம். ஒரு இலக்கியம் சம்மந்தமாக பேசுகிறாங்கன்னா இலக்கியங்கள் நல்லா தெரிஞ்சவங்க பேசலாம். எந்தெந்த துறையை சார்ந்து நம்ம வைக்கிறோமோ அது சம்மந்தமான ஆட்களை மேடை ஏறி பேசுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே முருகருக்கு மாநாடுன்னு ஒன்று நடத்தி அந்த மாநாட்டில் ஆன்மீக மாநாடுன்னு சொல்லி அந்த ஆன்மீக மாநாட்டில் ஆன்மீகத்துக்கான வேலையே இல்லை. எல்லாம் அரசியல்வாதிகளாக போய் உக்காந்துட்டு இருக்காங்க. இதென்ன விவாத நிகழ்ச்சியா? விவாத நிகழ்ச்சியாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே போய் அரசியல்வாதிகளை கூப்பிட்டு வச்சு அதிமுக அப்படி செஞ்சு திமுக அப்படி செஞ்சுன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு முருகருக்காக நடத்தக்கூடிய இந்து முன்னணி மாநாடு. ஆனால் இது ஒரு பக்கம் என்ன பிஜேபி பண்ணிட்டாங்க அப்படின்னா அழகாக பிளான் பண்ணி வேலை செஞ்சிட்டாங்க. எப்படி அப்படின்னா இந்த முருகருடைய மாநாடு இந்து முன்னணி நடத்துது, இதை ஒரு அரசியல் மாநாடாக மாற்றிட்டாங்க பிஜேபி. இப்போ இந்து முன்னணியினமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா கட்சிக்காரர்களையும் அழைச்சிருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னு தான் சொல்லலை. திமுகவே அழைச்சிருக்கிறாங்க, அதிமுகவே அழைச்சிருக்காங்க. அங்கே லோக்கலில் இருந்ததுனால முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் வரிசையாக போய் உக்காந்துட்டாங்க. அந்த வரிசையில் யாராக இருந்தா அப்படின்னா ராஜேந்திர பாலாஜி, ஆபி உதயகுமார், செல்லூர் ராஜு, அப்புறம் கடம்பூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, இப்படி ஆட்கள்லாம் வரிசையாக போய் உட்காந்துருக்காங்க. உட்காந்து அவங்களாவது ஏதாவது ஒரு ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அதுவும் பேசி தொலையில். ஒரு அரசியல் சம்மந்தமாக பேசுனா அவங்களாம் பேசுவாங்க. ஆன்மீகத்தை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ அழைச்சாங்கன்னு சொல்லி போய் உக்காந்துட்டாங்க. உட்காந்த உடனே என்ன அந்த ஆன்மீக மேடையில் என்ன பேசுகிறாங்க? நான் ஏற்கனவே காலையில் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். இது சூரனை வதம் செய்து வந்த முருகா திராவிடத்தை அழிக்க ஓடோடி வா அப்படின்லாம் சொல்லி வாசகம் அழித்து போட்டிருந்தாங்க. அதை கூட நான் சொல்லியிருந்தேன். திராவிடம் அப்படிங்கிற போது அதிமுக திமுக ரெண்டு கட்சியை தான் இவங்க மாதிரி ஊமை மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த ரஜினி முருகன் ஒன்று வரும் பார்த்தீங்களா, பாயிண்ட் வரட்டும் சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்களா வாயில் இப்படியே வச்சுக்கிட்டு, அதே மாதிரி உட்காந்துட்டாங்க. இப்போ இந்து முன்னணியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பெரியார் அண்ணா இவர்களை விமர்சனம் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு படம் மாதிரி எடுத்துருப்பாங்க போல் அந்த வீடியோவை ஒளிபரப்பிருக்காங்க. இவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அண்ணா பெரியாரை ஒரு முன்னோடியாக பார்க்குறாங்க. அவங்களுடைய வழியில் தான் அதிமுக திமுக அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு தலைவராக அவங்களெல்லாம் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்து முன்னணியினருக்கு தெரியாதா? இப்போதுக்கு திராவிட கட்சியில் இருக்கக்கூடியவங்க அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரியான நம்மெல்லாம் போடும்போது அவங்களுக்கு மனசங்கட்டத்தை உருவாக்கும் அப்படின்னு தெரியாதா? ஆனால் நல்லா பிளான் பண்ணி தான் பிஜேபிக்காரங்க பண்ணிட்டாங்க. நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கீங்க, எங்களை விட்டு நீங்கள் எங்கிட்ட நகர முடியாது. நகர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் தொலைஞ்சிங்க, நாங்கள் போடுறத நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணா பெரியாரை பற்றி விமர்சனம் பண்ணி அந்த வீடியோவை போட்டிருக்காங்க. இவங்க பூரா பார்த்துருக்காங்க. இது ஒரு தவறான செயல் தான். கூப்பிட்றீங்க ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான ஒரு மாநாடு நடத்துகிறீங்க அப்படின்னா ஆன்மீகத்தை பற்றி பேசினா எல்லாரும் ஏற்றுக்குருவாங்க. மொத்தத்தில் ஆன்மீக மாநாட்டில் அரசியல்வாதிகள் ஏறினதே மிகப்பெரிய தவறு. ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு, அது ரெண்டையும் ஒரே இடத்துல நீங்கள் உட்கார வச்சதே மிகப்பெரிய தவறு. அது கீரியும் பாம்பு மாதிரி தான் ஆன்மீகமும் அரசியலும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ கூப்பிட்டு வச்சு அதிமுகவை அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கிறாங்க இந்து முன்னணியினர். பிஜேபியினர் அந்த ஆன்மீக மாநாட்டை அரசியல் மாநாடாக பயன்படுத்திட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு தெளிவாக இருக்கிற தண்ணியை கல்லை போட்டோம்னா குழம்பிடும் இல்லையா, அதே மாதிரி குழம்பி போயிட்டாராம். எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு தெளிவாக இருந்தார் குழம்புறதுக்கு? அவர் என்றைக்குமே குழம்பி போய் தான் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் தலைமையில் என்றைக்கு அதிமுக வந்துச்சு அன்னையிலேருந்தே ஒரு குழப்பம்தான். தோல்விகளை கொடுத்தவர், கட்சியை பிளவுபடுத்தினவர், ஒரு நாலா பக்கமும் அடி விழுகுதில் அவருக்கு. அந்த அடியிலேருந்து தாங்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி அப்படியே கூனி குறுகி ஒரு இடத்துல உட்கார வேண்டிய சூழ்நிலை வேற ஏற்பட்டுருச்சு. ஏன்டா பிஜேபியோட நம்ம கூட்டணி வச்சோம்,
கூட்டணி வைக்காமல் இருந்திருக்கலாமே. ஏன்னா ஆளாளுக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து கூட்டணி வச்சாங்க இல்லையா பிஜேபியோட, அந்த கூட்டணியில் அந்த கூட்டணி கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்பங்கள் பாருங்கள். டிடிவி தினகரன் வந்து சொல்கிறார், இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் டிடிவி தினகரன் சொல்கிறாரு, 2014 2019 என்டிஏ வந்து தனி மெஜாரிட்டியில் இருந்துமே அவங்க ஆட்சி அமைச்சாலுமே அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கும் வந்து அதிகாரத்தில் வந்து பங்கு கொடுத்தாங்க, அமைச்சரவையில் இடம் கொடுத்தாங்க. அதே மாதிரி தாங்க தமிழகத்திலையும் வந்து கூட்டணி ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும் அப்படிங்கிறார். என்ன தெளிவாக சொல்கிறாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் கூட்டணி கட்சிகளாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து மந்திரி சபையில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, கூட்டணி கட்சியெல்லாம் கிடையாதுங்க, ஒரு படிக்கு மேலே அவர் சொல்கிறார், இது பாஜக ஆட்சி தான் 2026 நடக்கும் அப்படிங்கிறார். அண்ணாமலை சொல்லி முடித்த உடனே நயினார் நாகேந்திரன் வந்து சொல்கிறாரு, கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி தான் வந்து நடக்கும் அப்படிங்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்கிறாரு. எல்லாருமே ஒவ்வொரு கருத்துக்களை வெளிப்படுத்திகிட்டே இருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி உறுதிப்படுத்தும் போதும் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னது கூட்டணி ஆட்சின்னு தான். இப்போ சமீபத்தில் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து தமிழகம் வரும்போதும் சொன்னது கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லிட்டு போயிருக்காரு. தனித்து வந்து ஆட்சி அமைக்க அப்படின்லாம் வந்து எதுவுமே வந்து சொல்ல கிடையாது. எடப்பாடி பழனிசாமியோட எவ்வளோதான் முட்டு கொடுத்து பார்த்தாரு, முட்டு கொடுக்கல. இப்போ அந்த முருகர் மாநாட்டில் வந்து பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சனம் பண்ண அந்த வீடியோ பார்த்துட்டு வெளியில் வந்து ரொம்ப குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் தலைவர்களை பற்றி நீங்கள் போட்டதெல்லாம் கண்டனத்துக்குரியதுங்க அப்படின்ட்டு. உண்மையான அதிமுக காரங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், திராவிட கொள்கையை பின்பற்றுறவங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டீங்க, இதனால் எங்களால் மனசு உட்கார முடியலை, மனசு வரமாட்டேங்குது, நாங்கள் கிளம்பி போகிறோம், எங்களை வச்சு கூப்பிட்டு வச்சு நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்களே, இது ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் கேட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல. அவங்களால கேட்க முடியாது. கேட்டால் என்ன ஆகும், எல்லார் மேலேயும் வழக்கு இருக்குது. வழக்கு என்ன ஆகும், விசாரணைக்கு வரும். விசாரணைக்கு வந்தால் என்ன ஆகும், போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர வேண்டியதா. அப்போ பிஜேபியோட நிர்பந்தத்தின் அடிப்படையில் கூட்டணியை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. பிஜேபி என்ன சொல்லுதா, தலையாட்டி பொம்மை மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆட்டிக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். நயினார் நாகேந்திரன் டெல்லி போனதாக ஒரு தகவல் வேறு இருக்குது. அமித்ஷா அவர்கள் வந்து உடனே வந்து நீங்கள் டெல்லி வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. நேற்று கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே பெறப்பட்டு போனதாக ஒரு தகவல் இருக்குது. அதிமுக தலைமையில் நம்ம கூட்டணி அமைச்சிருக்கிறோம், அந்த கூட்டணிக்குள்ளே எதோ விரிசலும் இல்லாமல் கட்டமைப்புகளை வளப்படுத்துங்க, நம்ம வந்து 2026 நம்ம கணிசமான இடங்களை பிடிக்கணும், அவங்களோட எந்த சுணக்கமும் இல்லாமல் அவங்களோட இணைஞ்சு வேலை செய்கிற வழியை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் அமித்ஷா அவர்களுக்கு வந்து தெரியாமலாம் இருக்காது. இங்கே எல்லாருமே கூட்டணியாச்சுன்னு சொல்ல அந்த கூட்டணிக்குள்ளேயே வந்து ஒரு குழப்பம் ஏற்படுது. கூட்டணி தெளிவாக இருந்தாலுமே அந்த கூட்டணி ஆட்சிங்கிற அந்த கள்ள தூக்கி போடும்போது அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துடுதா, அதை தண்ணி கலங்கி போயிடுதா. அது வந்து அதை சரி செய்யணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைமையை டெல்லிக்கு அழைச்சி இந்த மாதிரிலாம் யாரும் எதுவும் பேசாதீங்க, நீங்கள் வந்து கூட்டணியில் இணைஞ்சு வேலை செய்ய பாருங்கள், 2026 நமக்கு முக்கியம் இல்லை, 2029 தான் நமக்கு முக்கியம். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கணிசமான எண்ணிக்கையில் நம்ம 2029 ஒரு எம்பிக்களை நம்ம வந்து கொண்டு போகணும், அதுக்கான வேலைகளை பாருங்கள், இணைஞ்சு வேலை செய்யணும் அப்படிங்கிறது சொல்லுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பெரிய சிக்கல்லையும் மாட்டிக்கிட்டார். ஏன்னா அண்ணாமலை வந்து அண்ணாவை பற்றி பேசினால தான் இது பிஜேபி கூட்டணியிலேருந்தே விலகி வந்தார். இதில் கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ எல்லாருமே வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு வெளியில் வந்த பின்னாடி நாங்கள் வந்து எங்கள் தலைவர்களை வந்து விமர்சனம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கண்டனிக்கிறது அது ஒரு கண்டனமா? இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் வந்து நம்மளை வந்து ஏற்றுக்கிறணும், நம்ம கூட்டணியில் தான் என்டிஏ கூட்டணி இருக்கணும்னு நம்புறதுக்காகத்தான் இவங்க வெளியில் வந்து இது இந்து முன்னணி மாநாட்டில் அந்த நடந்ததை வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதே இடத்துல நீங்கள் கண்டனம் தெரிவித்து வெளியில் வந்திருந்தீங்கன்னா மக்கள் வேறு விதமாக உங்களை பார்ப்பாங்க. ஆஹா, நம்ம எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சூப்பர்ப்பா, எல்லாத்தையும் அழைச்சி உட்கார வச்சுட்டு அந்த வீடியோ போட்ட உடனே நம்ம ஆளுக்கு வந்து தலைவர்களை விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு வெளியில் கிளம்பி வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர்னாலும் இருக்கும். இப்போ என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி சிங்கத்தின் வாயில் மாட்டிக்கிட்டு அந்த தலையை வெளியில் எடுக்க முடியாமல் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலையாட்டார். இன்னும் பெரியாராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், புரட்சித் தலைவி அம்மாவாக இருக்கட்டும், யாரை விமர்சனம் பண்ணாலும் இங்கே எடப்பாடி பழனிசாமி எதுவும் கண்டுக்க மாட்டார். நமக்கு வந்து கூட்டணிக்குன்னு ஒரு கட்சி இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நம்பி கூட்டணி யாரும் வரவும் மாட்டாங்க. கட்சி பிளவுட்டு இருக்கும்போது ஒரு நம்பி கூட்டணிக்கு யாரும் வருவா? அப்படி கூட்டணிக்கு யாரும் வராததுனால தானே இன்றைக்கி பிஜேபி போய் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கூட்டணிக்கு போயிருக்க மாட்டாங்களே. இப்போ ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னா பிஜேபி வந்து இங்கே கூட்டணிக்கு வரும், நாங்கள் உங்களோட கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
அவங்களுக்கு ஒரு 10 சீட்டோ 5 சீட்டோ கொடுத்தோம் அப்படின்னா ஒதுங்கிடுவாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறாங்க, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறாங்க. இதை மக்கள் ஏற்றுக்குருவாங்களா? ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஆனால் டிடிவி தினகரன் அவர்களுடைய பிளான் என்ன அப்படின்னா, என்டிஏ கூட்டணியோட எப்படியோடு சேர்ந்து நம்ம வந்து பயணிச்சுட்டே இருக்கணும். 3 சீட்டோ 4 சீட்டோ வாங்குகிறோம், நம்ம வாங்கி ஒரு வேளை வெற்றி பெற்றோம் அப்படின்னா நம்ம வெற்றி பெற்றவங்களில் பாதி பேர் வந்து அமைச்சராகிடுவாங்க, நம்ம அதன் மூலம் கட்சியை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவி தினகரன் சரியான செக்கு வைக்கிறார். கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த கூட்டணி ஆட்சின்னு சொல்ல சொல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு தலையில் சுருன்னு ஏறுது. என்ன செய்யணும்னு சொல்ல முடியாமல் முழிச்சு விழிபுதுங்கி போய் உட்காந்துட்டு இருக்காரு. நாளை அரசியல் அதிமுக ஒருங்கிணைந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்வு. அதிமுக ஒருங்கிணைக்காமல் ஐயா ஓபிஎஸ் அவர்களை வெளியில் வச்சுட்டு நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிவிட்டு தேர்தல் காலத்துக்குள்ளே போனார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இன்றைய சூழ்நிலையில் பூஜ்ஜியம்தான். நன்றி, வணக்கம்.